ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பையன் வந்து ஸ்கூலில் டெய்லி போயிட்டு ஈவினிங் வருவான். ஸோ அப்பா வந்து ஆஃபீஸில் இருப்பார், அம்மா வந்து கிச்சனில் வந்து பிஸியாக இருப்பாங்க. ஸோ நைட்டு அப்பா வந்ததுக்கப்புறம் வந்து, அதாவது ஈவினிங் பஸ்ஸில் தான் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அப்பா கிட்டே கேட்டான், அந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி டீ குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கொஞ்சம் லேட்டராக போகலாம்ப்பா, வெயிட் பண்ண, வேலை இருக்குது அப்படின்னாரு. சரி, அவனும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் அதே மாதிரி ஈவினிங்ஸில் அவர் வந்ததுக்கப்புறம், அப்பா இன்றைக்கி டீ போகலாமா அப்படின்னு. அவர் திரும்பவும் வந்து லேட்டர்மா, இல்லைன்னா நம்ம வந்து சண்டே போகலாம், லீவ் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் இது பண்ணார், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 3ஆவது நாள், ஸோ இந்த சண்டே வந்துச்சு. ஸோ இந்த சண்டேயில் வந்துட்டு அவர் எப்பவும் போல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி பையன் வந்து இன்றைக்கி போகலாமாப்பா அப்படின்னு. அப்பா உடனே இதை லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டிகிட்டு போனார். பையன் வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ 2 பேரும் வந்து டீ ஷாப் போனாங்க, உட்காந்தாங்க, 2 டீ குடித்தாங்க, அப்புறம் பிஸ்கெட் சாப்பிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா 40 ரூபா வந்து பில்லு வந்தது. ஸோ பில்லு வந்து பெரிய விஷயம் இல்லை, அப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான் பையனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி அன்றைக்கி. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு நிமிடம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பையன் வந்து பெருசாகிட்டான். அவன் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். பிஸி லைஃப் ஆகிடுச்சு அவனுக்கும். காரு. ஒரு நாள் வந்து அப்பா வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி அவர் வந்து கேட்குறாரு, அப்பா டீ சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, அப்பா எனக்கு வந்து இப்போ மீட்டிங் இருக்குது, என்னால் இப்போ வர முடியாது, லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ சொல்கிறான் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த வேர்டு தான் வந்து நம்ம வந்து இந்த ஒரு ப்ரெஷியஸ் மூமெண்ட்ஸை வந்து ஸ்டீல் பண்ணிட்டு போயிடும் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்டு கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும்லாம் தேவையில்லை. ஒரு ப்ரெஷியஸ் மூமெண்ட்ஸ் எதுனா நம்ம வந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு டீ, ஒரு வாக், ஒரு கான்வர்சேஷன், ஒரு எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. ஃபன்னியாக சொல்லணுன்னா, இப்போ 500க்கு வந்து 500 ருபீஸ் கொடுத்து 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணும் இங்கே ஒரு டீ கடையை, ஒரு டீ ஷாப்பில் உட்காந்து. ஆனால் அப்பா கூட வந்து ஒரு 20 ருபீஸ் டீ கொடுத்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து லேட்.